என்னதான் முடிவில் இருக்கீங்க நீங்கள் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து லைட்டாக ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ அவங்க பேசுகிற சில விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கே ஒரு முரண்பாடாக தான் இருக்குது, கான்ட்ரடிக்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ முதல்ல எடுத்த உடனே அவங்களுடைய பிளான் என்னவாக இருக்குன்னா, முத்து மீனா இந்த பணத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, அந்த பணம் நம்ம கையில் வரட்டும், நம்ம அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டுக்காக வந்து எல்லாருமே தேடுங்க, ஏன்னா போலீஸே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆள் இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா இவங்க ஏதோ வந்து அதெல்லாம் பாக்கெட்டில் தான் இருக்கான், அப்படி தூக்கிட்டு வந்துடலாம், யார் தூக்குறதுங்கிறதா மேட்ருங்கிற மாதிரி தான் வந்து இப்படி டீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து மீனா சொன்ன அந்த கோவில் ஐடியா, கோவிலில் போய்ட்டு அந்த வீடியோ கேமராவை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாங்கிற ஐடியாவை முதல்ல அவங்க ஒத்துக்கல. ஸோ ஒத்துக்காமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு தேடணும், எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேணாம், அவங்க வேலையை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சதே போதும், இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண உடனே சரி ஓகே, அவங்க விரும்பலன்னா என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை பேச, எப்பயும் போல் அண்ணாமலை மத்தியஸ்தம் மட்டும் பண்ணுறாரு. டக்குன்னு உள்ளார இப்போ முத்து வந்துட்டு, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வேலையை விட்டு நான் போய் தேடி அலைஞ்சேன், அதனால் இப்போ என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், பணம் பொதுவில் தான் வரணும், எங்கள் அப்பா கொடுத்தாரு திருப்பி இந்த ஒரு நாடகம்லாம் வரக்கூடாது, 30 லட்ச ரூபா பணம் இங்கே வரணும், அதுக்கப்புறமா வந்து அந்த 27 லட்ச ரூபாய் என்ன பண்ணுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம், அப்பா கையில் பணம் வரணுங்கிறத சொல்லிடுறாங்க. உடனே இப்போ மனோஜ் கிட்ட வந்து எனக்கு ஒரு ஆள் இருக்குது நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவங்க கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து வித்யாவை பார்க்க போகிறாங்க. வித்யா கிட்டக்க அந்த முருகன் வந்து அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்து, அவர் வந்து எங்களை முருகன் தான் கூடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்லாம் வேறு சொல்லி ஒரு குட்டி காதல் கதை வேறு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த ஜோடி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மெயின் கதையை விட்டு தள்ளி இருந்தாலும் எப்படி சேர்த்துப்பாங்க கதையில் எப்படியாச்சும் அவங்கள. ஸோ இப்போதைக்கு அது நல்லா தான் இருக்குது. அப்புறம் அங்கே ரோகிணி வேறு வந்துட்டு எனக்கு இப்போ வந்து எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா, அவனுங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் ஓவராக பண்ணுவானுங்க, அந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சி என் மாமியார்ட்ட நல்ல பேர் வாங்கி டீலர்ஸ்க்கெலாம் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, நமக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுங்க, இவங்களோட பிளான்லேயே வந்து இவங்களுக்கு ஒரு ஐடியா தெளிவாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நானும் விட்டுறாத. அதுக்கப்புறமா என்ன ஆகிடுது அப்படின்னா, அவங்க சிட்டியை போய் பார்க்குறாங்க. சிட்டி வந்து கமிஷனாக வந்து 2% 60,000 ரூபா கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த நான் போய் அந்த கோயிலில் போய் கேட்டால் வந்து மீனாவுக்கு தெரிஞ்சிடும், மீனாவோட ஐடியாவை ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் போய் கேளுங்கன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து முத்து மீனாவும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் வந்து பூ கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்லாம் பேசி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்கிது. 3 நாள் ஃபாரின்லேருந்து வந்த ஒருத்தவங்கள கூட்டு போய் ஊர் சுற்றி காமிக்கணும் அப்படின்ட்டு. அவங்க பார்த்தா மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி ஜாலியாக வந்து நார்த் இந்தியா போயிட்டு இப்போ சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்கள கூட்டு இவர் போகிறாரு. என்னென்ன பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி பார்த்தாலும் கதை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுது அடுத்துங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.